இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புதினும் அலாஸ்காவில் சந்தித்துக் கொண்டனர். இதுவே ரஷ்யாவை அமெரிக்கா அங்கீகரித்ததற்கான சான்றாகும். இதன் மூலம் ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் மேற்கு உலக நாடுகளின் முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் புதின். அலாஸ்காவில் தனது சிறப்பு விமானத்தில் வந்திறங்கிய புதினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிவப்பு கம்பளத்தில் புதின் நடந்து வந்த போதே காத்திருந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்றார். தனக்காக காத்திருந்த ரஷ்ய அதிபருக்கான காரை விடுத்து அமெரிக்க அதிபருடன் அவரது காரிலேயே சந்திப்பு நடக்கவிருந்த இடத்திற்கு புதின் சென்றது உலக நாடுகளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பேச்சுவார்த்தைக்கு முன் பத்திரிகையாளர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளையும் புறக்கணித்த புதின் புன்னகைத்தபடியே சென்றார். 3 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு டிரம்பும் புதினும் ஒன்றாக செய்தியாளர்களை சந்தித்தனர். வெள்ளை மாளிகை நடைமுறைக்கு மாறாக எந்தவித முன்னுரையும் தருவதற்கு முன்பாகவே முதலில் புதின் பேசத் தொடங்கினார். டிரம்பை அண்டை நாட்டவர் என்றழைத்த புதின் குறிப்பாக 5 விஷயங்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் அதே நேரம் உறுதியாகவும் எடுத்து சொன்னார். அமெரிக்காவும் ரஷ்யாவும் கடல்களால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் நெருங்கிய அண்டை நாடுகள் என்று புதின் குறிப்பிட்டார். ரஷ்ய அமெரிக்க உறவுகள் பனிப்போருக்கு பிறகு மிக மோசமான நிலைக்கு சென்றுவிட்டன என்று குறிப்பிட்ட புதின் நீண்ட காலமாக தாமதமாகி போன ஒரு சந்திப்பு என்றார். மேலும் இது இரு நாடுகளும் பழைய பக்கங்களை புரட்டிவிட்டு வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டிய காலம் இது என்றும் குறிப்பிட்டார். போரை பற்றி பேசாமல் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவதிலேயே புதின் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். டிரம்ப் அதிபராக இருந்திருந்தால் இந்த போரே தொடங்கப்பட்டிருக்காது என்று கூறிய புதின் தனது நாட்டின் நலனில் அக்கறை கொண்டுள்ள டிரம்ப் அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கும் அதன் சொந்த நலன்கள் இருப்பதை புரிந்து கொள்வதாக புதின் கோடிட்டு காட்டினார். போரை நிறுத்த வேண்டுமென்றால் யுக்ரைன் போருக்கான அனைத்து மூல காரணங்களும் நீக்கப்பட வேண்டும் என்று கூறிய புதின் எந்தவொரு அமைதி உடன்படிக்கைக்கும் ரஷ்யாவின் முன் நிபந்தனைகளை தெளிவாக எடுத்துரைத்தார். யுக்ரைனும் ஐரோப்பிய நாடுகளும் அமைதி ஏற்படும் சூழலில் திரைக்கு பின்னால் நின்று எந்த சூழ்ச்சியும் செய்யக்கூடாது என்றும் நாட்டோ நாடுகளும் புதிய முன்னேற்றத்தை சீர்குலைக்காது என்று நம்புவதாகவும் டிரம்பை வைத்துக்கொண்டே புதின் உறுதியாக தெரிவித்தார். விரைவில் மீண்டும் சந்திப்போம் என்று டிரம்ப் கூறியபோது அடுத்து மாஸ்கோவில் என்று பதிலளித்து டிரம்பை திணறடித்தார் புதின். அதாவது ரஷ்யாவை தவிர வேறு எங்கும் அடுத்த சந்திப்பை நடத்த விரும்பவில்லை என்பதையும் புதின் சுட்டிக்காட்டியுள்ளார். Again, Mr. President, I'd like to thank you very much and we'll speak to you very soon and probably see you again very soon. Thank you very much, Vladimir. Next time in Moscow. Oh, that's an interesting one. I don't know. I'll get a little heat on that one, but I could see it possibly happening. யுக்ரைன் நாட்டோவில் இணைய விரும்பியதே போருக்கான மூல காரணம் என்றும் அதை நீக்குவதுதான் அமைதிக்கு வழிவகுக்கும் என்றும் உறுதியாக புதின் தெரிவித்துள்ளது அவரின் ராஜதந்திரத்தையே காட்டுகிறது. தன்னை அமைதி தூதராக காட்டிக்கொள்ளும் டிரம்ப் அமெரிக்காவிலிருந்து நீண்ட தூரத்தில் இருக்கும் அலாஸ்காவுக்கு பயணித்து புதினை சந்தித்து எந்த ஒப்பந்தமும் இல்லாமல் திரும்பியிருக்கிறார். ரஷ்யா போரை நிறுத்தவில்லை என்றால் மேலும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என எச்சரித்த டிரம்ப் பல முறை போர் நிறுத்தத்துக்கான காலக்கெடுவும் கொடுத்திருந்தார். ஆனாலும் ரஷ்யா போரை நிறுத்தவில்லை. புதினை போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு டிரம்பால் சம்மதிக்க வைக்க முடியவில்லையா? அடுத்து என்ன நடக்கும்? யுக்ரைனில் அமைதி ஏற்படுமா என்பது குறித்த எந்த பதிலும் டிரம்பிடம் இல்லை. முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதே தனது அடுத்த திட்டம் என்று குறிப்பிட்டுள்ள டிரம்ப் விரைவில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அமெரிக்காவில் சந்திக்க உள்ளார்.